ஹலோ ஹால், வெல்கம் டு மை சேனல் பெண்கள் டிப்ஸ். நான் இப்போ இதில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹேர் க்ரோத் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், ஹேரில் இச்சிங் இருக்கும். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து பூச்சிக்கடி சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஹேரே க்ரோ ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து ஹேர் வந்து உடஞ்சு விழுகுது, ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ரொம்ப ஹேர் கொட்டுது. அப்படின்றவங்களுக்கு தான் நான் வந்து கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன் எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஹேரை வந்து நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஹேர் கேர் அப்படின்னு சொல்லும் போதே ஃபுல்லா ஹேர் கேரை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்கு அப்படின்னா நீங்க துளசி மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வந்து காஃப் போயிடும் நினைக்கிறீங்களா, கோல்டு போயிடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ரிசல்ட் வந்து கிடைக்க ரொம்ப லேட் ஆகும். இந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. உடனே ஹேர் க்ரோ ஆகணும், உடனே நான் வந்து க்ளோ ஆகணும், நான் வந்து பார்க்கவே சூப்பரா இருக்கணும் அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க. டக்குன்னு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால வந்து இப்போ வந்து ஹேர் கேர் நான் வந்து என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஹேருக்கு நீங்க ஹேர் ஆயில் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்க ஹேர் வந்து டக்குன்னு க்ரோ ஆகாது. இதை நான் கண்டினியூவா பண்றேன், ரொம்ப நாளா பண்றேன், இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், அந்த ப்ராடக்ட் வாங்கினேன், ஆனா எந்த யூஸுமே இல்லை, எனக்கு வந்து ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது, ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். நம்ம வந்து ஹேருக்கு நம்ம எப்படி வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணும், அதுக்கு என்ன தேவை, ஹேருக்கு என்ன தேவைன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹேருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் B7. அது வந்து உங்க ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும், ஹேரை வந்து உடையாம பார்த்துக்கும். அதுக்கு B7 பயோட்டின் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்கு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இது மூணுமே நீங்க சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி வந்து உங்க ஹேர் வந்து அதிகமா கொட்டாம இருக்கும், ஹேர் லாஸ் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யாக்காய், இது மூணுமே நீங்க சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் டி எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் டி எதுல கிடைக்குதுன்னா சன்லைட், சூரிய வெளிச்சத்துல இருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்குது. அது வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு செடி வச்சாலும் அது வெயில வச்சாதான் டக்குன்னு வளரும், அப்படி இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விட்டமின் டி நம்ம ஹேருக்கு வேணும். அதுக்கு நீங்க வந்து மார்னிங் ஒரு வாக் மாதிரி நீங்க போனீங்கன்னா அந்த மெதுவா வர காலையில வர சூரிய வெளிச்சம் வந்து உங்க மேல படும்போது அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈவினிங்ல வந்து ஒரு வாக் போனீங்கன்னா அந்த விட்டமின் டி கிடைக்கும், அந்த சூரிய வெளிச்சத்துல இருந்து உங்களுக்கு வேறு விட்டமின் டி கிடைக்கும். அது ரொம்ப நல்லது, அது நீங்க எடுத்துக்கணும். சன்லைட் அப்படி இல்லைன்னா ஃபேட்டி ஃபிஷ் சாப்பிடும் போது உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா டேப்லெட் வாங்கி அதை வந்து ஆயில மிக்ஸ் பண்ணி தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்றாங்க, டக்குன்னு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் கிடைக்காம இருக்காது, கிடைக்கும், ஆனா ரொம்ப லேட்டா ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். விட்டமின் இ பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அண்ட் இது ஸ்பினாச், இதை நீங்க சாப்பிட்றது மூலியமா உங்களுக்கு விட்டமின் இ கிடைக்கும். அதனால உங்க ஸ்கேல்ப்ல இருந்து அந்த ஹேர் வந்து ரூட்ல இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா வளரக்கூடிய தன்மை இருக்கும் விட்டமின் இ எடுக்கும் போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது விட்டமின் ஏ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ஹேர் வந்து ரொம்ப வறண்டு போய் ட்ரை ஆகி உடைஞ்சு விழுது, ஸ்பிளிட்டன்ஸ் ஆகுது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் விட்டமின் ஏ எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரட் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இதை நீங்க எடுத்துக்கும் போது உங்க ஹேர்ல இருக்க வறண்ட போன தன்மை அதெல்லாம் போய் ஸ்மூத்தா ஒரு ஈரப்பத தன்மை உங்களுக்கு கிடைக்கும் விட்டமின் ஏல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு வந்து
இதை நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிடும் போது உங்கள் ஹேருக்கு மொத்தமாகவே நீங்கள் வந்து ஹேர் கேர் பண்ணுறீங்க. ஹேர் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகுது. நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் போது ஃபுல்லாகவே ஹேருக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் மாதிரி கேட்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது நெக்ஸ்ட்டு ஜூஸாக நீங்கள் என்னென்ன குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், ஆம்லா ஜூஸ் குடிக்கலாம், ஆலோவேரா ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ், ஸ்பினாச் ஜூஸ். இதெல்லாம் நீங்கள் குடிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடையாமல் ஸ்மூத்தாக ட்ராண்ட்ரஃப் இல்லாமல் இச்சிங் இல்லாமல் ஒரு வாசனமிக்க தன்மையாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க. இப்போ வெளியே ஹேருக்கு என்ன பண்ணலாம், வெளியே எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது நல்லா ஒரு கலர் மாதிரி வந்த பிறகு அந்த ஆயிலை நீங்கள் வந்து ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எல்லாம் சூடலை தலையிலேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், கருகப்பிள்ளை, முருங்கைக்கீரை, முக்கியமானது நெல்லிக்காய், கருகப்பிள்ளை, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், வெத்தலை, இது 5த்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா வடித்த தண்ணி, சாப்பாடு வடித்த தண்ணி, இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்கள் தலை ஃபுல்லாக ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும். ஒரு 2 minutes மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட் நெல்லிக்காய், வெத்தலை, கருகப்பிள்ளை, சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, இந்த 5 ஐட்டம்ஸும் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஃபுல்லாக தலையிலேருந்து ஹெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 or 30 minutesக்கு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு கோல்டு டக்குன்னு சீக்கிரம் சளி பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 to 20 minutes வச்சுட்டு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் வெளியே வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு டெய்லி நீங்கள் ஒரு ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சின்ன வெங்காயத்தை முழுசாக தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆறின பிறகு ஃபில்டர் பண்ணி அதை டெய்லி யூஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் பயங்கரமாக நல்லா வளரும், உடையாது, உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ட்ராண்ட்ரஃபே வராது. இதை வந்து கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் வந்து சொன்னது வந்து ஒரு ஹோம்மேட் ரெமெடி ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து காசு கொடுத்து வெளியே போய் நிறைய பேர்னால பண்ண முடியாது ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட். அதனால் வீட்டில் இருந்தே நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட முடி எப்படி க்ரோ ஆச்சுன்னு வந்து என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து ஆனால் நீங்கள் கண்டினியூவாக 1 month நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 month ட்ரை பண்ண பிறகு தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பயோட்டின், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன ஜூஸ் எடுக்கணும், அப்புறம் வந்து வெளியே எப்படி மெயின்டைன் பண்ணணும் உங்கள் ஹேரை, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும் போது இது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்கள் ஹேருக்கு ஊட்ட சத்து போய் கிடைக்கும், நல்லா க்ரோ ஆகும். இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஹேர் வந்து உங்கள் பேச்சை கேட்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெமெடிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.